ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 3 days நமக்கு நடக்கும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 3 days ஆகுங்களா. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். இந்த அலாட்மெண்ட் மெசேஜ் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் தான் இந்த அலாட்மெண்ட் மெசேஜ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்தக்கப்புறம் 2 days உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் என்னென்ன சாய்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் பண்ணுறீங்களா, அப்வேர்டு பண்ணுறீங்களா, அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பற்றி சாய்ஸஸ் இருக்குது. அது என்னென்ன சாய்ஸஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ளைன் அண்டு மூவ் ஆன் நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு இருக்கும். அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜ் வந்திருக்கு, பட் அது உங்களுக்கு வேணாம், நெக்ஸ்ட் ரவுண்டு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு டவுன்லோடு டென்டேட்டிவ் அலாட்டே ஃபீஸ் அட் டிஎஃப்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸ் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு. உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கும், உங்களுக்கு அக்செப்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு காலேஜ் இருக்கும், அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்வேர்டுனா அதுக்கு மேலே இருக்க காலேஜஸ் உங்களுக்கு பில்டிங் இருக்குது, பட் நீங்கள் இந்த காலேஜ் தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு மேலே இருக்க காலேஜ் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், பட் அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்க காலேஜ் கன்ஃபார்மாக சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான் அந்த சாய்ஸ். இந்த சாய்ஸில் இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் பே ஃபீஸ் அட் டிஎஃப்சி. நீங்கள் அலாட்மெண்ட் இதுக்கு பே ஃபீஸ் டிஎஃப்சியில் நீங்கள் பே பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு. உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் வேணாம், எனக்கு மேலே இருக்க காலேஜஸ் தான் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த சாய்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்வேர்டு ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. இந்த சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்க காலேஜஸ் தான் வேணும், அப்படி இல்லை அந்த காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் மூவ் ஆகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த சாய்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் டவுன்லோடு ப்ரொஃபஷன்ஸ் அலாட்மெண்ட்ஸ். இந்த சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காலேஜை உங்களுக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவைட். இந்த சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கே வேணாம், எனக்கு எந்த காலேஜஸும் வேணாம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இந்த சாய்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாய்ஸ் கிடச்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்வேர்டு மூவ்மெண்ட் அந்த சாய்ஸ்குள்ளே வருவீங்க நீங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் அஃபோர்டட் டவுன்லோடு த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எல்ஸ் கோ டு நெக்ஸ்ட் ரவுண்டு. இந்த சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்வேர்டு பண்ண காலேஜஸ் இருக்குது, உங்களுக்கு அப்வேர்டு பண்ண காலேஜஸில் அலாட்மெண்ட் உங்களுக்கு இதாகிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் டு காலேஜ் ஃபார் அட்மிஷன். நீங்கள் அந்த செகண்ட் சாய்ஸில் பே டு டிஎஃப்சி அந்த இதில் ஃபீஸ் கட்டியிருப்பீங்களே, ஸோ நீங்கள் அந்த காலேஜை அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் போய் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.